ஹாய் மக்களே, வணக்கம். வாங்க, குட் மார்னிங். இன்னைக்கு மாட்டுப்பொங்கல். ஒவ்வொரு இடத்துலையும் கிராமத்தில் சூப்பராக எல்லாருமே இந்த நேற்று இன்னைக்கும் நிறைய இப்போ நாட்டுப்புற கலைகள் நிறைய எடுத்து பண்ணுறாங்க. இப்போ இளைஞர்கள் நிறையா படிக்கிற பிள்ளைங்க காலேஜில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணுறாங்க. ரொம்ப அற்புதமாக கொண்டாடுறாங்க. இப்போ நம்ம எங்கேயும் போகல, எந்த கிராமத்துக்கும் போகல. ஆனால் இன்றைக்கி அண்ணமருகம் ராஜா அவர் கச்சேரியில் இருக்கார். அவர் வரல. ஆனால் அவங்க ஒய்ஃபும் அவங்களும் பாடுங்கிறது. நேற்று இங்கே சேலத்தில் தான் நம்ம கோயில், ஐயப்பன் கோயில் 5 ரோட்டு தாண்டி அந்தாட்ட குரம்சாவடிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் நேற்று அவங்க ஒய்ஃப் கச்சேரி பாட போனாங்க. ஜெயஸ்ரீ அந்த மருமகள் தான். அவன் கோயம்புத்தூர் போயிட்டு அப்படி இவங்க இங்கே அவர் வேறு கச்சேரி. இவங்க ஐயப்பன் கோயில் சாஸ்திரா கோயில். எனக்கு வரல, அதுவா இல்லை, சாரி மன்னிச்சிருங்க. ஐயப்பன் கோயில் கச்சேரி வச்சுருந்தாங்க நேற்று 5:30 மணிக்கு. நாங்கள் ஒரு 6 மணிக்கு தான் போனோங்க. போயிட்டு சாமி அங்கேருந்து அவரோட ஆபரணமெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க வீட்டில் அந்த கோயிலுக்கு முக்கியத்துவம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு கோயிலில் அவருக்கு எல்லாமே நேற்று அந்த ஆபரணங்களெல்லாம் போட்டு அவருக்கு சொல்லவா வேண்டும். முருகருக்கு அவருக்கு எல்லாம் அழகுலே அழகுப்படுத்தவங்கல்ல. அவர் கேரளாவுக்கு போய் உட்காந்துக்கினாங்க, இவர் பள்ளியில் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிறாரு. அதனால் ஜொலிக்கும் நகைகள் எல்லாமே போட்டு அவரை இன்னமே போய் பார்க்குற மக்களும் அந்த ஜொலிக்கிற மாதிரியே இருக்கணுன்ற மாதிரி அவங்க இருந்தாங்க. ஐயப்பன் சாமி அவ்வளோ நல்லா இருந்தது. எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது. போன மக்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கும் அந்த பாக்கியம் எல்லாருக்குமே கிடைச்சிது, எனக்கும் கிடைச்சிது. ஏன்னா நான் அங்கே 2 டைம் போயிருக்கேன், 2-3 டைம் போயிருக்கிறேன் அந்த இடத்துக்கு. 3-4 டைம் போயிருப்பேன்னு நினைக்கிறேன், போயிருக்கிறேன். ஆனால் நேற்று கச்சேரிலையும் இப்போ நான் வீடியோ ஒரு 6-7 பாட்டு எடுத்திருப்பேன், அது போடுறேன். எனக்கு ஏன்னா அது பாட்டு கேட்காம இருந்தவங்களும் இல்லை, அதுக்கு தாழ்ந்த மகிமையும் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க எல்லாருமே. அது வீடியோவில் நேற்று அந்த பாட்டு ஃபுல்லாகவே நான் பதிவு பண்ணிட்டு நிறைய பாட்டு பாடினாங்க. நான் ஒரு கொஞ்சம் பாட்டு தான் பதிவு பண்ணிட்டு வந்தேன். அது வீடியோவில் போட்டிருப்பேன், பாருங்கள். நான் அந்த வீடியோ அனுப்பிச்சி வைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே அந்த பாட்டை கேட்டு தலையசைத்து மௌனமாக இருந்து அந்த மகிமை உள்ளுக்குள்ளாவே அனுபவிச்சவங்க லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. அந்த அளவுக்கு. ஏன்னா அது காலங்காலமாக அந்த பாட்டுங்கள் எல்லாமே ஐயப்பன் பாட்டு, முருகர் பாட்டு, அம்மன் பாட்டு எல்லாருமே கேட்டு வந்தவங்க தான். அந்த அளவுக்கு மகிமை எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இந்த பாட்டுக்கு எல்லாமே அடிமை. எப்படி இளையராஜா பாட்டுக்கு லவ் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும், உடன்பிறப்புங்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருக்கட்டும், எல்லா பாட்டுக்கும் எப்படி அடிமையாக இருக்கிறங்களோ அதே மாதிரி யேசுதாஸ் சார் பாட்டுக்கும் டிஎம் சவுந்தரராஜா சார் பாட்டுக்கு எல்லாமே நம்ம அடிமை தான். அந்த அளவுக்கு மகிமை. அது பக்தியில் அவ்வளோ சிறந்த பாட்டு அது. நான் அந்த பாட்டு எல்லாமே அவங்க பாடின, இப்போ மக்கள் பாடுறாங்க இல்லைங்களா, சிங்கருங்க பாடுறத பெரிய சிங்கருங்க பாடினதும் இப்போ அதில் அவங்கக்கிட்ட போய்ட்டு கற்றுக்கணவங்க பாடுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அப்படியே இருக்கும் அந்த மகிமை மாறாமல். ஏதோ சொல்லுவாங்க இல்லைங்களா, சந்தன மனம், பூ மனம் எல்லாமே, சில மண் மனங்கள் இதெல்லாமே மாறாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது உண்மையாக நமக்கு அந்த பக்தி மர்மம் சூப்பராக இருந்தது. நான் அனுபவிச்சதுனால தான் இங்கே உட்காந்துருக்கறல அவ்வளோ மக்களுக்கு முன்னாடி நான் பேசுகிறதுக்கே தயங்குவேன். சத்தமாக கூட என் வார்த்தை பக்கத்தில் இருக்கிறவங்க கூட எனக்கு காது கேட்கலைங்க, நீங்கள் சொல்கிறதே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவாங்க.
நான் வந்து பப்ளிக்கில் போய் என்றைக்குமே வந்து எதுவுமே நான் எடுத்ததில்லை. இப்போ வந்து யூடியூப்பில் வர்றதுனால நான் போயிட்டு இந்த பாட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த தைரியம் கொடுத்தது கூட கடவுள் கேளக்கிய சித்தர் தான். ஏன்னா நான் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வீடியோ எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு வருஷமாக நான் வந்து வீட்டுக்குள்ளே தான் எடுத்துருக்கிறேன். வெளியில் எடுக்கணுன்னா யாராவது ஒருத்தர்கிட்ட கொடுத்து எடுப்பேன். அது இன்னும் வந்து எடுக்கல. ப்ராடக்ட் வந்து நான் ஹெர்பல் ப்ராடக்ட்டு, அதாவது சீவுக்காத்தூள், அரப்புத்தூள், இந்த மாதிரி வந்து பேக்கு நம்ம வந்து டை யூஸ் பண்ணாமல் இன்றைக்கி வந்து காலகட்டத்தில் நிறைய வந்து எல்லாம் ஃபேனு ஏசிலே தான் ஊறிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த கரண்ட்லேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால எல்லாமே பொல்யூஷன் மூலிமா தான் எல்லாமே நம்ம சாப்பிட்ற உணவுகள்லேருந்து எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு அப்படி இருக்குங்க. அதனால நம்ம நிறைய சிந்தனைகள் அதனாலவே வந்து நமக்கு மண்டை சூடு ஆகி என்ன ஃபுல்லாக வந்து அதிகம் பாடி ஹீட்னால முடி கொட்ட ஆரம்பிக்குது, கண் எரிச்சல் எல்லாமே வருது. அதனால நம்ம பாரம்பரியமான முன்னோர்கள் காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க அந்த இதுக்கு வந்து நம்ம அடி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளாக நான் தயார் பண்ணிட்டு இருக்கிறேன். ஹேர் ஆயில், ஹேர் பேக்கு, ஃபேஸ் பேக் இது தயார் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பேன், வீடியோ எடுப்பேன். அது இப்போ தான். ஆனால் நேற்று போயிட்டு பப்ளிக்கில் லட்சக்கணக்கான மக்கள் கோயிலுக்கு வந்துட்டுருக்குறாங்க, போயிட்டுருக்குறாங்க, பார்த்துட்டு இந்த பஜன்ஸ் பார்த்துட்டுருக்குறாங்க. மருமக பாடினது மற்ற அவங்களோட குழுவுகள் நிறைய இந்த அவங்களும் வந்து அவங்களோட மூத்தவர்கள், எங்கள் மருமகளோட மூத்தவங்க எல்லாம் பாடியிருக்கிறாங்க. அதில் ஒரு எனக்கு பிடிச்ச பாட்டுங்களை ஒரு 5-6 பாட்டு அவங்க பாடினதை நான் எடுத்திருப்பேன், வீடியோ இது போட்டிருப்பேன். இது பாருங்கள், யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லையா பார்த்துட்டாது பிடிச்சிருக்கு அப்படின்னு ஏதோ ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நான் போடுற வீடியோ வந்து எல்லாமே சின்ன சின்ன குட்டி குட்டி வீடியோவாக தான் இருக்கும். ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி வீடியோ தான் இருக்கும் என்னோடய வீடியோ. நான் பெருசாக வந்து நான் சமையல்லையா அதில் எதுவுமே பெருசாக ஒன்றும் பண்ணலைங்க. சும்மா சிம்பிளாக. ஆனால் என்னோடய வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்களான்னா உங்களுக்கு அப்போ தெரியும். ஹெல்த்து சம்மந்தப்பட்ட வீடியோ தான் போட்டிருப்பேன் நான். இன்றைக்கி ஒரு சிம்பிளான மெத்தட். நான் இஞ்சி வந்து தண்ணியில் போட்டு கழுவி சுரண்டி வச்சுருக்கிறேன். இது வந்து சீவிடுவேன். என்ன இன்றைக்கி வந்து எப்பவுமே நைட்டியோடவும் ஒரு ட்ரெஸ்ஸோடவும் இன்றைக்கி வந்து இதுதாங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு தான் நான் வந்து இதோட விலை வந்து இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த காட்டன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, இந்த மெத்தடில் இருக்கிறவங்களுக்கு, பேட்ச் ஒர்க்கோட சாரீ இருக்கிறவங்களுக்கு ரேட் தெரியும். நான் ரேட்டை சொல்லி என்ன இவ்வளோ அப்படின்னுலாம் நான் சொல்ல விரும்பல, தெரியும் அவங்களுக்கு. இந்த மாதிரி காட்டன்ஸ் தான் நிறைய நான் யூஸ் பண்ணுவேன். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் அதோட விலை வந்து அதிகமாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற சாரீஸுங்கெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது வந்து நான் இப்போ எப்படியோ ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் அப்பா வந்து அப்போயே சுகன்யாலாம் அவருக்கு பொண்ணு வயசு தான் இருக்கும். சுகன்யா மேடம் கட்டுற மாதிரியெல்லாம் எங்கள் அப்பா எனக்கு வந்து வாங்கி தருவார். அந்த காட்டன் வந்து அவங்க பியூர் காட்டன் கட்டுவாங்க. அவங்க நிறைய படத்தில் பாருங்கள். அந்த மாதிரி தான் எனக்கு அப்பா பார்த்து அந்த காட்டன் வந்து பியூராக வாங்கி கொடுப்பாரு. ட்ரெஸ்ஸே வந்து எங்கள் அப்பா வலையில் இருக்கட்டும் எல்லாமே பூ பொட்டுன்னுவாங்க இல்லைங்களா, அது எல்லாமே நான் போடுற செப்பல் இருந்துங்க. நான் பார்க்கறதுக்கு தான் நான் போடுற செப்பல் இருந்து எங்கள் அப்பா வந்து சின்ன குழந்தையிலேருந்து எனக்கு ஹீல்ஸ் வச்சு தான் செப்பல். கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். சின்ன குழந்தையிலேருந்து எனக்கு ஹீல்ஸு, கட்டை ஹீல்ஸ் வச்சு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் எங்கள் அப்பா எனக்கு வாங்கி தருவார். அந்த மாதிரி தான் செப்பல் போடுவேன். அந்த மாதிரி வளர்ந்துட்டேன். ஆனால் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக இருப்பேன். இன்றைக்கி வந்து நான் வீடியோ ஒரு இடத்துல பாப்பாங்க தான் வந்து தண்ணி தான் அண்ணன் மருமக தான் கூப்பிட்டு போகிறாங்க. மாமா வீட்டிலே இருந்து என்ன பண்ண போகிறோம்ப, எங்கேயாவது ஒரு கிராமத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கும் போயிட்டு அரப்பு சம்மந்தப்பட்ட கொஞ்சம் பொடி எல்லாம் தீர்ந்துருச்சு. அதுக்கு சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கோசரம் வெளியில் சரி போயிட்டு வரலாமான்றங்க. கார் டிரைவர் இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்காங்க எல்லா டிரைவருங்களாம். நம்ம பசங்களாம் வெளியில் போயிட்டாங்க. இவங்க ஒருத்தவங்க வேலைக்கு போயிட்டான், அவன் அண்ணன்மாருக்கு வந்து அவங்க கச்சேரி போகிறாங்க. ஏற்று இருந்தே டிரைவர் இல்லாமல் எதிர்பார்த்துட்டு இங்கிட்ட சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதோட மேட்ரு வந்து அந்த பாட்டு வந்து நீங்கள்
பக்தி பாட்டு வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இன்றைக்கி வந்து இதை வந்து நான் இஞ்சி வந்து சீவி வச்சுருவேன். ஒரு 2 நாள் வெயிலில் உள்ளார நெவலில் தான் போடுவேன். அந்த எடுத்த உடனே வெயில் வைக்க மாட்டேன். சீவி அந்த பால் ஃபுல்லாக அந்த இதுக்குள்ளவே இருக்கிற மாதிரி எசன்ஸ் ஃபுல்லாக இதுக்குள்ளவே ஓடுற மாதிரி சீவி வச்சுருவேன். அதுக்கப்புறமா என்ன செய்வேன், ஒரு 2 நாள் கழித்து வெயிலில் எடுத்து வச்ச உடனே அப்படியே ஃபுல்லாக ட்ரை ஆகிடும், முறுன்னு ஆகிடும். எடுத்து வச்சுட்டு அப்பப்போ டீ பாருங்கள், டிகாஷன் போடுறதுக்கு நீ கட் பண்ணி தான் போட்டு ஆல்ரெடி டிகாஷன் குடிச்சிட்டேன். குளிர் அவ்வளோ குளிராக இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த சைனும் வந்து எனக்கு இந்த மாதிரி போடணும்னு ரொம்ப நல்ல ஆசைங்க. அது ரொம்ப நாள் ஆசை. இந்த மாதிரி தான் போடணும்னு சொல்லிட்டு நான் ஃபேன்சி கடையில் வச்சு விதவிதமாக இருக்கும். ஆனால் நான் போட்டதில்லை, எப்போதும் ஆசைப்பட்டதில்லை. இப்போ வரும்போது இந்த வயசான காலத்தில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸுங்களுக்கு மேட்சாக எடுத்து வச்சு போகணும்னு சொல்லிட்டு $1 இல்லாமல் இந்த கிறிஸ்டல் எல்லாம் வந்து ஒரிஜினல் 2000. இந்த நான் இது வந்து கவரிங் நம்ம கடைக்கு சேல்ஸ் போடுவேன். எல்லாமே அதான் துணி எல்லாமே போட்டிருப்பேன். சேல்ஸ் போடும்போது அந்த கடையில் வந்து நான் வாங்குறது. சேம் நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு செயினும் சேம் ரேட் வரும். அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, சில பேருக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. பேட்ச் ஒர்க் வந்து சாரீஸ்லாம் இதுக்கு வந்து இந்த கலர் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்குறாங்க, தைச்சிட்டேன். ஆனால் அது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது, போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து போட்டுக்கலான்ட்டு இருந்தேன். இதை எடுத்து போட்டேன். இது காயப்பட்டு வச்சுட்டேன். நமக்கு தேவை இருக்கும்போது இது எனக்கு வரும், 1 மாதத்துக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போட்டு டிகஷன் போடும்போதெல்லாம் இதில் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம தைராய்டு இருக்கிறவங்க வந்து கொஞ்சோண்டு இது வரமல்லி தூள் பொடி பண்ணி வச்சுட்டு டெய்லி குடிச்சிட்டு வாங்க. மாத்திரை எடுத்துக்கணும்னா அவசியமே இல்லை. அதோட கொஞ்சம் மல்லி, அதாவது வந்து கொத்தமல்லி இலை வாங்கி நெவல்லே காய் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து இந்த டிகஷன் போட்டு குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து மாத்திரை எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக் வந்து தைராய்டு அதே ஃபுல்லாகவே வந்து ஸ்டாப் ஆகிடும். நமக்கு தைராய்டு வராது. வந்து நம்ம கொஞ்சம் இந்த பேரிச்சம்பழமெல்லாம் எடுத்துக்கலாம். முடிஞ்சால் வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கிற இது தாங்க, நொன்னாப்பழம் வந்து நமக்கு அவ்வளோ நல்லது. இந்த நோடி எடுத்துக்கிற வரைக்கும் எனக்கு 2 வருஷமா 3 வருஷமாக நான் தைராய்டு மாத்திரை போட்டு இருந்தேன். இப்போ வந்து எனக்கு குறைஞ்சது 20 வருஷமாக நான் போடுறது இல்லைங்க. நோனி இதுதான் போட்டிருக்கேன். இந்த நோனி சாப்பிட்டா என்னென்ன நமக்கு நன்மைகள் ஆகும், நொன்னாப்பழத்தை சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்டருங்களுக்கும் தெரியும். சித்தா, ஹோமியோபதி எல்லா டாக்டருக்குமே தெரியும். இதுதான் வந்து நான் காலையில் ஒவ்வொரு மாத்திரை போட்டுருப்பேன். ஏன்னா இதோட சிறப்பு வந்து நம்ம குடிக்கலாம். அது வந்து குறிப்பிட்ட டைம், இவ்வளோ டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த சிறப்புலேயே நமக்கு டைம் போட்டுப்போம். அதுக்குள்ளே நம்ம வந்து லிக்விடு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் அதுலேயும் ஒரு கெமிக்கல் ஒரு துளியாவது அதில் கலந்துருப்பாங்க. இது அப்படி இல்லைங்க, ஃபுல் ட்ரை தான். எல்லாமே வந்து ட்ரை பண்ணி இப்போ வந்து காய வச்சு பொடி பண்ணி அந்த பொடியில் தான் இது வந்து நமக்கு நெல் உம்மி எடுத்து அந்த கேப்சூல் மூடி தயார் பண்ணி அதுக்குள்ளே போட்டு கொடுத்துருக்குறாங்க. அது நம்ம தண்ணியில் போட்ட உடனே கரைஞ்சிடும். இது எடுத்துக்கிறதுனால வந்து எனக்கு நல்லா இருக்குது. இதில் ஏன்னா முடி கொட்டுறது வந்து கண்ட்ரோல் பண்ணும், கண் எரிச்சல் கண்ட்ரோல் பண்ணும். நமக்கு பாடியில் வந்து ரத்தத்தில் என்னென்னா நமக்கு தேவையில்லாத கிருமிகள் உற்பத்தி ஆகுதா அத்தனையுமே வந்து இது க்யூர் பண்ணும். இதில் வந்து என்னோடாயிரமான்னு சொல்லிட்டு ஒன்று 100 வருஷம் 1000 வருஷம் வாழ்ந்த மரத்துக்கு அந்த மகிமை இருக்குன்னு சொல்லிட்டு காளான், அதில் வளர்கிற காளான் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். அது வந்து நம்ம வெட்டும்போது வந்து அப்படியே ஜம்பிங் ஆகி வரும். அந்த மாதிரி காளான்கள் வந்து கேன்சரை வந்து தடுக்கக்கூடிய சக்தி உண்மையாக இருக்கும். அதே வந்து நம்ம உடம்புக்குள்ளே அந்த மாத்திரையை சாப்பிடும்போது எந்தெந்த இடத்துல வந்து நமக்கு என்னென்ன கெடுதல் இருக்கோ, கெடுதல் என்ன
பிளட் மூலிமா நமக்கு இந்த நீர் சத்துன்றாங்க இல்லையா நம்ம உடம்புக்குள்ள, அது மூலிமா நமக்கு என்னென்ன கிருமி இருக்கோ அந்த இடத்துல அந்த கேப்சூல் சாப்பிடும்போது அதையே போய் நமக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்து அந்த கெடுதல் எல்லாமே நமக்கு மோஷன் மூலிமாவும் யூரின் மூலிமாவும் வெளியே தள்ளிடும். அந்த மாதிரி பெனிஃபிட்டான மாத்திரை ரொம்ப க்யூராக சுத்தமாக தயார் பண்ணி நமக்கு வெஸ்டேஜ் நிர்வாகம் கொடுத்துட்டு இருக்குங்க. இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த 2 டைம் கொரோனா வர டைம்லேயும் நமக்கு அந்த மாத்திரைகளெல்லாம் நம்ம சாப்பிட்டவங்க நிறைய பேர் கொரோனா இல்லாமல் இன்றைக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க. இதில் வந்து கேன்சர் வந்தவங்களை எல்லாருமே 1 வருஷம் 2 வருஷம் டைம் கொடுத்தவங்க எல்லாருமே இப்போ நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோங்க. நிறைய பேர் அதை வந்து வெளியிலையும் பேசியிருக்கிறாங்க. சில பேர் அதெல்லாம் பேசுகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. நமக்கு இந்த நோய் வந்துருச்சா, நம்ம இவ்வளோ தூரம் இருந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் வந்து ஒரு கர்மா. அதுவும் இல்லாமல் பாரம்பரியமாக ஒவ்வொருத்தர் குடும்பத்தில் இருந்து அது வந்து பிளட் மூலிமா அந்த சர்க்குலேஷன் மூலிமா நமக்கு ஜீன்ஸ் மூலிமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்றும் நம்ம வந்து பெருசாக சொல்ல முடியாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது முன்னோர்கள் வந்து இருந்தாங்கன்னா அவங்க சாப்பாடு உணவுகள் கரெக்டாக இருந்தாலே யாருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவுனது இல்லை. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம சாப்பிட்ற உணவு இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே அந்த எதிர்ப்பு சத்து கம்மியாக இருக்கிறதுனால அது அப்படியே பரவுது. அதை நம்ம சரிப்படுத்துறதும் வந்து சிம்பிளான மெத்தடில் ஒரு 5 வகை ஃபுட்டு தான், சப்ளிமெண்ட்டு தாங்க, அது உணவு தான். அதை சாப்பிட்டாவே அதை வராமல் நமக்கு தடுத்து நிறுத்திடலாம். நம்ம வரணும்னு வந்தவங்களும் க்யூர் ஆகிறதுக்கு 100% கேரண்டி உண்டுங்க. இப்போ ஏதோ நம்ம பேசினதுனாலாம் நினைக்காதீங்க. உண்மையே வந்து நான் பேசுனது எல்லாமே ஹெல்த்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இது டெய்லி வந்து நான் குடிக்கிறதுனால எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து மெயின் வந்து எனக்கு நரம்பு இப்போ எல்லாருக்குமே இருக்குது. நம்ம காலையில் வந்து எந்திரிச்ச உடனே இல்லை நைட்டில் நம்ம ஒரு பக்கமாக படுத்துனது திரும்பின உடனே ஒரு 40 வயசு தாண்டினதுக்கு அப்புறமா அந்த நரம்பெல்லாம் இழுத்து பிடிக்கும், அப்படியே கருக்கள் மாதிரி. அது தட்டி எழுப்பி நம்ம என்னவோ சுடுதண்ணி மேலே ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே நழுவுன்ற மாதிரி அவ்வளோ வழிபட்டு நம்ம கஷ்டப்பட்டு அந்த மெதுவாக காலை நீட்டி அதுக்கப்புறமா சரியாகுங்க. அந்த மாதிரி வழியெல்லாம் இல்லாமல் நமக்கு அந்த நரம்பு பிரச்சனை இல்லாமல் நல்லா வந்து க்யூர் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நான் டெய்லியும் வந்து கஷாயம் குடிக்கிறேங்க. எனக்கு அதனால தான் நான் வந்து டெய்லியும் அதே மாதிரி நமக்கு உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ கடைக்கு போனோன்னா கடையில் வந்து இப்போ ஒரு 12:30 மணிக்கு ஒரு காஃபி கொண்டு வருவார், கேரளாக்காரர் தான் அவர். மறுபடியும் அதே மாதிரி 6:30க்கு ஒரு காஃபி. இவ்வளோதாங்க நான் பாலுன்னு எடுத்துக்கிறது, அவ்வளோதான். இங்கே நெய் வந்து எப்பயாவது வாரத்தில் ஒரு தாட்டி 2 தாட்டி அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் நான் பாலோட ஐட்டம் எதுவுமே அதிகமாக எடுத்துக்கிறதில்ல. இப்போ இந்த டிக்கர்ஷனை குடிச்சிட்டு இன்றைக்கி எனக்கு காலையில் டிஃபன் இது தான். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், நம்ம செடியில் விட்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், களி செஞ்சதை வந்து எடுத்து அப்படியே வச்சுருக்கேன், சூடு பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கு எனக்கு ஆரோக்கியமான சமையல் இதுதான். ஏன்னா நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க நமக்கு அந்த மாதிரி இது இல்லை. ஏன்னா என் உடம்பு ஆரோக்கியத்துக்கு நான் இதை எடுத்துக்கிறேன். நிறைய பிரச்சனைகள் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு நமக்கு எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கணும். இது சாப்பிட்டா நமக்கு என்ன நன்மைகள்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ வெளியில் வந்துருச்சு. ராகி சாப்பிட்டா என்ன, கம்பு சாப்பிட்டா என்ன, ரைஸ் சாப்பிட்டா என்ன, மாவு ஃபுட்டு எடுத்துக்கும் போது நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ராகி வந்து நான் வாரத்தில் 4 தாட்டி கூட எடுத்துக்குவேன் இருந்துச்சுன்னா. இப்போ தான் அம்மா மாவு அரைச்சி கொடுத்துருந்தாங்க. அதனால் களி செஞ்சாங்க, சட்னி போட்டு அந்த மீதி களியை அப்படியே எடுத்து வச்சு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகா அதில் போட்டு நல்லா கரைச்சி அதுதான் எனக்கு காலையில் டிஃபன். எனக்கு ஆரோக்கியமான சமையல். இன்றைக்கி வந்து பாரம்பரிய உணவை வந்து
நான் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு இதை சாப்பிட்டுருக்கேன். ஏன்னா நேற்று பொங்கல் மருமக வீட்டில் அங்கே கொடுத்தாங்க இல்லைங்களா, அண்ணன் மருமக வீட்டில், அது இன்னொரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. நான் செய்யலை. நேற்று காலையிலேயே நான் உப்புமா செஞ்சு சாப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். கொஞ்சம் நேரம் கடையில் இருந்துட்டு இன்றைக்கி இந்த டிக்கர்ஸ்னு இது லாஸ்ட்டு, இதோட 3 கப்பு முடிஞ்சிருச்சு. இன்றைக்கு இதுதான். இதை முடிச்சுட்டு எங்கேயாவது ஒரு கிராமத்துக்கு போயிட்டு அப்படியே அவங்களுக்கு பிள்ளைங்கள வந்து வேடிக்கை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டு இன்றைக்கி வந்து நான் ஹெர்பல் எடுக்கிறதுக்கோசரம் தான் வெளிக்கிளம்புறேன். இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க என்னை பைத்தியம்னு நினச்சாலும் சரி, என்னடா இந்த மாதிரி தேவையில்லாத உலகிட்டுக்குதுன்னு, இதுதான் உண்மை, நேச்சுரல். ஒரு லைக் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், இல்லை திட்டுறதா இருந்தாலும் திட்டுங்க. இது வந்து நம்ம தவறு பண்ணியிருக்கிறோம், இது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற தவறை நான் வந்து திருத்திக்கிறேன். எல்லாருக்குமே மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோவுக்கு அடுத்து நம்ம அதில் போடுற பாட்டு எல்லாருமே பிடிச்சிட்டு என்ன சொல்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் மக்களே. இன்றைக்கி எல்லாருமே கிராமத்தில் இருக்கிறவங்களாகட்டும், டவுனில் இருந்துட்டு கிராமத்துக்கு போயிட்டு அவங்க ஊரில் மாட்டுப்பொங்கல் குடும்பத்தோடு செலிப்ரேஷன் பண்ணுறவங்க அனைத்து மக்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. பாய்.